Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தம்ப்நெயில் பார்த்திருப்பீங்க. ஸோ இது வந்து உண்மையிலேயே ஒரு முக்கியமான ஒரு vlogன்னு நான் சொல்லுவேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் சென்னையில் வந்து இப்போ செட்டில் ஆகிட்டு எங்களுடைய முதல் மாதம் பட்ஜெட் அதுதான் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா வந்து சரவணன் வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மந்த் சேலரி வாங்கிட்டாரு. ஸோ என்ன தான் நம்ம குவைத்தில் இத்தனை நாள் ஏர்ன் பண்ணி அங்கே வந்து லிவிங்கை நம்ம இது பண்ணியிருந்தாலும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற லைஃப் ஸ்டைல் வேறு, இங்கே இருக்கிற லைஃப் ஸ்டைல் வேறு. ஸோ எங்களுடைய பிளானிங் எப்படி பண்ணுறோம் அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இங்கே இருக்கிற விலைவாசி எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு புதுசு. ஸோ கிட்டத்தட்ட 10 வருஷம் வந்து நாங்கள் வந்து வெளிநாட்டில் தான் இருந்தோம். ஸோ அங்கே இருக்கிற விலைவாசிக்கே வந்து பழக்கப்பட்டுட்டு இங்கே வந்து எங்களுக்கு சில விஷயங்கள்லாம் ரொம்ப அதிகமாக தெரியுது, சிலதெல்லாம் வந்து ஓகே பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி தெரியுது. எது எப்படியோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா ரொம்பவே டென்ஸ்டாக தான் இருக்குது. இது எப்படி நம்ம பிளான் பண்ணபடி நம்ம வந்து அந்த அமௌண்ட்டுக்குள்ளே நம்ம வந்து செலவுகளை இது பண்ண முடியுமா அப்படின்னு. ஸோ இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, நான் வந்து மளிகை லிஸ்ட்டு எழுதுகிறேன். இது வந்து சில ஐட்டம்ஸ்லாம் வந்து குவைத்தில் வந்து இருந்த ஐட்டம்ஸ் நான் கொஞ்சம் கார்கோவில் கொண்டு வந்திருந்தேன். ஸோ அதெல்லாம் என்னென்ன வீட்டில் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு மீதி ஐட்டம்ஸ்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து அந்த பக்கெட்லேருந்து எடுத்துகிட்ருக்காரு. என்னென்னா ஒரு பேக்கெட் பாஸ்மதி ரைஸு, அந்த பட்டை லவங்கம், அந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் சரவணால் வந்து வாங்கிட்டு போயிருந்தேன். அது யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் இருந்தது. எல்லாமே நம்ம நிறைய யூஸ் பண்ண மாட்டோம் இல்லைங்களா. யூஸ்வலாக நான் வெக்கேஷனுக்கு இந்தியா வரும்போது பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன்ஸ் வாங்குவோம். ஒரு மாதத்துக்கு வாங்கிட்டு போவோம். நமக்கு வந்து ஒரு 30 kgs தான் அலோவ் பண்ணுவாங்க, அதனால் அது வாங்கிட்டு போவோம். ஸோ அதில் பேலன்ஸ் இருந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து நான் ரிட்டர்ன் கொண்டு வந்திருந்தேன். அது இல்லாமல் இங்கே சென்னைக்கு வந்துட்டு சில பொருட்கள்லாம் வந்து வாங்கணும். ஒரு இனிஷியல் தேவையான பொருட்கள்லாம் கொஞ்சம் வாங்கியிருந்தோம். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட்டு எழுதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருந்தோம். ஆக்சுவலி இது என்ன தான் நம்ம பட்ஜெட் பிளானிங்னு சொன்னாலும் நாங்கள் வந்த உடனே இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் பார்த்திங்கன்னா நிறைய ஒரு இனிஷியல் ஸ்பெண்டிங் நிறையவே பண்ணியிருக்கோம். ஏன்னா ப்ரொவிஷன் மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு பேசிக் லிவிங்க்கு வந்து ஒரு சில ஹோம் நீட்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ப்ரொவிஷன்ஸ்லாம் கொட்டி வைக்கிறதுக்கு பாக்ஸு, வெங்காயம் அடுக்கிறது, அந்த மாதிரி சில அந்த கூடை, அந்த மாதிரி சில பிளாஸ்டிக் பொருட்கள், சில சமையல் சாமான்கள், உட்டன்சில்ஸ், அதெல்லாம் பார்த்திங்கன்னா சிலதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். பட் வந்து ப்ரொவிஷன்ஸ்க்கு இப்போ லிஸ்ட்டு எழுதிட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் இது ப்ரீவியஸ் டே நைட்டு. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு ப்ரொவிஷன்ஸ் வாங்குறதுக்கு. ஸோ எங்கன்னா நடந்து போகிறோன்னு பார்க்குறீங்களா, நாங்கள் வந்து பஸ்ஸில் போகிறோம். இத்தனை நாள் வந்து குவைத்தில் வந்து நம்மக்கிட்ட கார் இருந்தது. நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, இதோட ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், என்னக்கா உங்களை காரில் பார்த்துட்டு இப்போ பஸ்ஸில் பார்க்க போகிறீங்களே, எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு. ஏங்க குவைத்துலேருந்து வந்து நாங்கள் இப்போ தான் சென்னையில் வந்திருக்கோம், உடனே கார்லாம் வாங்க முடியாது இல்லைங்களா. குவைத்தில் 10 வருஷம் இருந்ததுனால அங்கே ஒரு லைஃப் வந்து செட்டில் ஆகிருந்தது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அங்கே வாங்கியிருந்தோம். இப்போ வந்து இப்போ தான் நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா இனிமேல் தான் ஒன்று ஒன்றா வாங்க முடியும். அதை நல்லா விசாரிக்கணும். பெரிய பட்ஜெட்டு. ஸோ பேசிக்கான லிவிங் இப்போ தான் நம்ம அக்கம்ப்ளிஷ் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் பஸ்ஸில் போகிறது வந்து அது ரொம்ப தவறான விஷயம் கூட கிடையாது. இன்னும் கேட்டால் அது ஒரு என்ன சொல்கிறது, பொல்யூஷன் ஃப்ரெண்ட்லி. நம்ம ஆளாளுக்கு ஒரு வண்டியில் வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சோன்னு வைங்களேன், பொல்யூஷன் தான் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ பஸ்ஸில் போகிறது சீப்பும் கூட, அது இல்லாமல் நமக்கு வசதியும் கூட. நம்ம பார்க்கிங் பண்ணணும், ஒரு வண்டி வச்சுருந்தோன்னா அதுக்கு செலவு பண்ணணும், பார்க்கிங் சார்ஜ் கட்டணும், வண்டி டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கணும், அவ்வளோ 1008 விஷயம் இருக்கும்போது பஸ்ஸில் போகிறது ஒன்றும் தவறான விஷயமே கிடையாது. ஸோ கமெண்ட் பண்ணவங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் என் மேலே ஒரு அக்கறையில் பண்ணுறீங்கன்னு தான் தெரியும். பட் ஸ்டில் இன்னொருத்தர் பண்ணியிருந்தாங்க, அது கமெண்ட்டை படித்தா அவங்க கஷ்டப்படுவாங்களே சிஸ்டர், எதுக்கு நீங்கள் அந்த மாதிரி போடுறீங்கன்னு. ஸோ நாங்கள் எங்களோட லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா குவைத்தில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கோம். எந்த வித மாற்றமும் கிடையாது. அங்கேயும் பார்த்தீங்கன்னா நாங்கள் சிக்கனமாக தான் செலவு பண்ணுவோம், இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்கோம். ஸோ அந்த எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. என்ன நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா அங்கே இருந்தது நாங்கள் சேல் பண்ணிவிட்டு இங்கே நம்ம ஷிஃப்ட் பண்ணுறதுனால நாங்கள் இது பண்ணிவிட்டு வந்துட்டோம். ஸோ அதனால் இனிமேல் ஒன்று ஒன்றா பார்த்திங்கன்னா வாங்குவோம். ஸோ எடுத்த உடனே பார்த்திங்கன்னா ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸ் ரேவதிக்கு தான் போயிருந்தோம். ஆக்சுவலி நிறைய பேர் நாங்கள் மீட் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தது பார்த்திங்கன்னா உப்பு. நிறைய கல்லுப்பு இங்கே பயன்படுத்துகிறாங்க. பட் எனக்கு கல்லுப்பு யூஸ் பண்ணி எனக்கு பழக்கம் கிடையாது. கூடிய சீக்கிரம் பழகிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் டேபிள் சால்ட் எடுத்து வச்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபார்ச்சூன் ரிஃபைண்டு சன்ஃப்ளவர் நிறைய பார்த்தேன். சஃபோலா பார்த்தேன், கோல்டு வின்னர் பார்த்தேன், நிறைய பார்த்தேன். இது ஒரு 5 லிட்டர் வாங்கினேன். இது வந்து மந்த்து கிடையாது, 2 மாதமோ 3 மாதமோ இல்லை எவ்வளோ வருதோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு எண்ணெய் எடுத்து அப்புறமா வந்திங்கன்னா நெய்
நெய் பார்த்தீங்கன்னா ஆவினில் எடுத்தேன் ஒரு 1/2 லிட்டர் ஒரு மந்த்துக்கு. அப்புறம் வந்து 1 லிட்டர் நல்லெண்ணெய் 1 லிட்டர் கடலெண்ணெய் ஹரினா பிராண்டில் எடுத்தேன். அந்த மாதிரி சில மளிகை சாமான் சிவாஜி பிராண்ட் அரிசி எடுத்தேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இது என்னோட ஃபர்ஸ்ட் டைம் யூஸ். 4 பேர்கிட்ட விசாரிச்சுட்டு இது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கிறேன். ஸோ இதை விட ஏதாவது பெஸ்ட்டு நீங்கள் இருக்குது, எக்கனாமிக்கலாக இருக்குது, நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் டைம் அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். பில் என்ன வரும் அப்படின்னு ஒரு பதட்டத்திலேயே நாங்கள் இருந்தோம். ஆக்சுவலி இவ்வளோதான் ஆகும் அப்படின்னு ஒரு ரஃபாக வந்து நாங்கள் வந்து என்ன நினச்சிருந்தோம்னா மளிகை சாமானுக்கு ஒரு 5000 ஆகும் அப்படின்னு நினச்சிருந்தோம். ஸோ எல்லா ஐட்டமும் சேர்த்து அரிசி, பருப்பு, 2 கிலோ உளுந்து, 2 கிலோ துவரம்பருப்பு, 1 கிலோ கடலைப்பருப்பு, 1 கிலோ பச்சைப்பருப்பு, அது இல்லாமல் கடுகு, சீரகம், அந்த சாமான்கள்லாம் வந்து ஒரு 100 கிராமோ இல்லை 200 கிராமோ 100 கிராம் அவ்வளோதான். அப்புறம் பார்த்தீங்கன்னா புளி மிளகா பொடி ஆல்ரெடி வீட்டில் இருந்தது. ஸோ அதனால் அது மைனஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி இன்னும் கேட்டால் அந்த மூக்கடலை அந்த மாதிரி செக்ஷன்லாம் போகல, வெறும் வேர்க்கடலை உடச்சக்கடலை மட்டும்தான் வாங்கினேன். ராஜ்மா வாங்கினேன். ஸோ மந்த்லி ஒரு வீக்லியோ இல்லைனா ஒரு பை வீக்லியோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது இந்த ராஜ்மா, கொண்டைக்கடலை, பச்சை பட்டாணி அந்த மாதிரி ஏதாவது வாங்கிக்கலாம், யூஸ் பண்ணுறப்ப வாங்கிக்கலாம். மொத்தமாக வாங்கி வச்சு அதை வண்டு பிடிக்கிறத தவிர தேவைப்படும் போது வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அதை நான் வாங்கலை. ஸோ இதெல்லாம் எவ்வளோ ஆயிருக்கும், இதெல்லாம் நான் வாங்கியிருக்கிறேன். நான் வாங்கினது எல்லாத்தையும் காட்டுறேன் இப்போ உங்களுக்கு. எவ்வளோ ஆயிருக்கும்னு சொல்லி ரஃபாக கெஸ் பண்ணுங்கள். யார் கரெக்டாக கெஸ் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். எனிவே ஐட்டம்ஸ்லாம் காமிக்கும் போது நீங்கள் கரெக்டாகவே கெஸ் பண்ணிடலாம். ஸோ ரேவதி ஸ்டோர்ஸில் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் மிக்கி மவுஸ் அதெல்லாம் இது பண்ணி என் பொண்ணு ரொம்ப வெக்கப்படுறா. என்னடா இப்படி வெக்கப்படுறாளேன்னு நினச்சிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா என்னால் ஆட முடியாதுன்னு வேறு சொல்லிட்டா. அடுத்த கிளிப்பில் பாருங்களேன் எப்படி ஆடுவான்னு. எல்லாம் 10 பசங்கள்லாம் ஆடுறதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா மேடம்க்கு ரொம்ப குஷி ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி ஆடுறான்னு. அதாவது இனிஷியல் டைமில் ஒரு சின்ன ஒரு ஹெசிடேஷன். ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வெளிநாட்டில் ரொம்ப மிஸ் பண்ணோம். ஸோ பசங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. முக்கியமாக கிளைமேட்டு, நம்ம ஊர் கிளைமேட் தான். என்னதான் வேர்வை ஊற்றுனாலும் பார்த்திங்கன்னா, வெயில் அடிக்குது வேர்வைனாலும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு சில்லுன்னு காற்றடிக்கும் போது எல்லாத்தையும் மறந்துடலாம். அந்த ஒரு பைக்கில் போகும்போது அந்த ஒரு சில்லுன்னு ப்ரீஸு அது வந்து காரில் கிடைக்காதுங்க. அதை நான் உண்மையை கண்டிப்பாக ஒத்துக்கிட்டே ஆகணும். அந்தந்த வயசில் நம்ம அனுபவிக்க வேண்டியது அந்தந்த வயசில் அனுபவிச்சிக்கணும். ஸோ இந்த வயசில் பைக்கில் போகிறது சந்தோஷமாக இப்போ அனுபவிச்சிக்கணும். பைக்கில் கால் போட்டு ஏற முடியாத வயசில் காரில் போய்க்கலாமே. கரெக்டு தானே? ஸோ அவ்வளோதாங்க. கடன் ஷாப்பிங்லாம் முடிச்சாச்சு. என் பொண்ணு பாருங்கள் அந்த பொம்மையோட நெக்லஸ் எடுக்கிறா. அடுத்த வலையில் எடுப்பா பாருங்களேன். கரெக்டாக பார்க்குறாங்க. வந்துட்டோம் வீட்டுக்கு. ஸோ வாங்கின பொருட்கள்லாம் பாருங்கள். சோப்பு டப்பா, பக்கெட்டு, பேஸ்ட் வைக்கிறது, மக்கு, அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மளிகை சாமானில் வராது இல்லைங்களா. இதெல்லாம் ஒன் டைம் பர்ச்சேஸு. ஸோ இதை வந்து நம்ம சேர்க்க முடியாது. இருந்தாலும் இனிஷியல் ஒரு 1 to 3 months கொஞ்சம் அடிஷ்னலாக தான் ஆகும் நமக்கு செலவுகள். ஸோ டஸ்ட்பின்னு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ஒரு கொலாண்டர் மாதிரி ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு, இந்த பாஸ்தா வேக வச்சு போடும்போது யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா, பாஸ்தாவோ கீரை அலசுறது, ஆயில் ட்ரே. ஸோ எல்லாத்தையும் நான் கதை பேசிக்கிட்டே இந்த ரேட்டு அந்த ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே நான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஆக்சுவலி எல்லாமே பிளாஸ்டிக்கில் வாங்குறது எனக்கு விருப்பம் இல்லை தான். ஆனால் இப்போ இந்த இனிஷியல் டைம் ஷாப்பிங்கு பார்த்தீங்கன்னா என்னால் வந்து ரொம்ப ஹை லெவலாக வந்து அஃபோர்ட் பண்ணக்கூடிய விருப்பம் எனக்கு கிடையாது. வாட் எவர் எது எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா, ஏன்னா வந்து இது வந்து ஒரு இனிஷியல் டைமாக நம்ம வாங்குறது. அதுவும் இல்லாமல் இப்போ நான் இருக்கிற ரெண்ட் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஹைஃபையான திங்ஸ்லாம் வந்து எனக்கு இது வாங்க பிடிக்கல ஆக்சுவலி. ஸோ ஒரு 1 or 2 years அதுக்கப்புறம் நம்ம வந்து ஓரளவுக்கு வந்து நான் லிவிங்கை வந்து அக்கம்ப்ளிஷ் பண்ண அப்புறமா நம்ம வந்து சில நமக்கு என்ன சொல்கிறது குவாலிட்டி அதெல்லாம் பார்த்துட்டு பர்ஃபெக்டாக வாங்குறது அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஸோ இன்னும் நிறைய பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. கேஸ் ஸ்டவ்வு, கிரைண்டரு அதெல்லாம் நிறைய வாங்க வேண்டியது இருக்குது. இதெல்லாம் படிப்படியாக ஒன்று ஒன்றா தான் பண்ண முடியும். ஸோ பார்த்திங்கன்னா வாங்கின ஐட்டம்ஸ்லாம் நான் அடுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். நல்லெண்ணெய், கடலெண்ணெய், பாஸ்தா, நெய், ஒரு புது ஃப்ளோர் கிளீனர், ஒரு வேப்பில் ஃப்ளோர் கிளீனர் சொல்லிட்டு இருந்தாங்க, நல்லாயிருக்கும்னாங்க. சரி, அரிசி மாவு, மைதா, கோதுமை மாவு 2 கிலோ, அதுக்கப்புறம் என்னது சேமியா 1/2 கிலோ சேமியா, அப்புறம் ரவை 1/2 கிலோ, வேர்க்கடலை, பால்கோவா. இது அந்த நிமிஷமே காலி. எங்கள் வீட்டுக்காருக்கு பால்கோவானா பிடிக்கும், எங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட்டு செகண்டே அது காலி ஆயிடுச்சு. அப்புறம் சாமிக்கு ஏற்றுற எண்ணெய், தீபம் ஆயிலு,
டெட்டாலு, அதுக்கப்புறம் அந்த மங்கள் தீப் சாம்பிராணி, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சஃபோலா இல்லை ஃபார்ச்சூன் அந்த ஆயிலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் எப்பவுமே பேக்கெட்டில் வந்து வாங்கக்கூடாதுன்னு தான் இருந்தேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக்கெட்டில் இருக்கிறது நம்ம ஏதாவது இந்த வெஜிடேரியன் கிரேவிலாம் செய்வோம் பார்த்தீங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வடகரியோ இல்லைனா அந்த பன்னீர் கிரேவியோ, அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் வந்து இல்லை ஸ்டாக் இல்லை வீட்டில் அரைச்சி வைக்கிறது இல்லைன்னா இந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சம் அந்த சமயத்துக்கு போட்டு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். சிவாஜி பிராண்ட் அரிசி. ஆக்சுவலி இதோட இன்னொரு பிராண்ட் ஒன்று இருக்கான், நாங்கள் தெரியாமல் இது வாங்கிட்டோம். இன்னொரு பிராண்டு தான் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க, நூடுல்ஸ் பேக்கெட்டு. இது வந்து கிச்சன் டவல். இது நான் வீடியோலஸில் பார்த்துருக்கேன், மற்ற யூடியூப் சேனல் வீடியோஸில். ஸோ இங்கே வந்து வாங்கணும்னு நினச்சேன், வாங்கிட்டேன். இயர்பட்ஸு, அதுக்கப்புறம் ஆசீர்வாத் கோதுமை மாவு பேஸ்ட்டு, ஹார்பிக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஐட்டம்ஸ் இல்லாமல் மற்ற ஐட்டம்ஸ், இந்த வேனிஷு, சோப்பு, இந்த இது சர்ஃபெக்சல் லிக்விட் டிடர்ஜென்ட்டு, அப்புறம் ஹார்பிக் பாத்ரூம் கிளீனரு. ஸோ இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க எவ்வளோ ஆயிருக்கும் இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோட எண்ணில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் அமௌண்ட் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த டிஷ் வாஷ் லிக்விட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய வந்து விம்பார் யூஸ் பண்ணுறது நான் பார்த்துருக்கேன். எனக்கு வந்து நான் ஊரில் லிக்விட் டிஷ் வாஷரே யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு இங்கே வந்து அது ஒத்துக்கலை, கையில் கிராக் வர மாதிரி இருந்தது. சின்ன வயசில் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன், இருந்தாலும் அந்த ஊர் கிளைமேட் இந்த ஊர் கிளைமேட் வந்து டக்குன்னு சேஞ்ச் ஆனதுனால இங்கே தான் லிக்விட் கிடைக்குதே, அதனால நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ப்ரில் வாங்கலான்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி ஜிஃபி அந்த மாதிரி நிறைய எனக்கு பேர் தெரியாத பிராண்ட்ஸ் நிறைய இருந்தது. ஸோ அதனால் இது ஆஃபரில் இருந்ததுன்னு வாங்கினேன். நல்லா இருக்கான்னு பார்ப்பேன், இல்லைனா நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ப்ரில் விமிக்கே மாறிடுவேன். பிஸ்கெட்டு, இட்லி பொடி, காஷ்மீரி சில்லி பவுடரு, அப்புறம் பார்த்திங்கன்னா கண்ணன் தேவன் டீ தூள். ஆல்ரெடி காஃபி பார்த்திங்கன்னா எனக்கு குவைத்தில் இருந்ததே நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இது ஒன்று தான் நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஹிமாலயாவோட ஷாம்பு பார்த்திங்கன்னா வீட்டில் ஆல்ரெடி இருந்தது, நான் எழுதிட்டு பார்த்துட்டு தான் போனேன், இருந்தாலும் தெரியாமல் ஒன்று வாங்கிட்டேன். அப்புறம் பசங்களுக்கு வந்து டூத் பேஸ்ட்டு, டூத் ப்ரஷ்ஷு, என்ன நான் சொல்கிறேன்னா 2 பேரும் ஒரே கலர் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அதில் வேறு சண்டை வரக்கூடாதுன்னு பார்த்தா 2 பேரும் மாற்றி மாற்றி ப்ரஷ் பண்ணாமல் இருந்தால் சரி. அப்பளப்பூ, மஞ்சள் தூள், சாம்பார் பொடி, அப்பளம், கடுகு, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலி எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்த்து தான் வாங்கினேன். ஈவன் அந்த சாம்பிராணி கூட பார்த்தீங்கன்னா 15 30 பேக்கெட் இருக்கணும், 30 பீசஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு 1 மந்த் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கினேன். துவரம் பருப்பு 2 கிலோன்னு போட்டது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக 1 கிலோ அவர் ஒன்று எடுத்து போட்டுக்கிறாரு, அது எனக்கு தெரியல. ஸோ அதான் சாம்பார் பொடி, ரசப்பொடி அது வாங்கினேன். எப்போவுமே அரைப்பேன் வீட்டில், அது பார்த்தீங்கன்னா 20 ரூபாய் ஏதோ வேலை இருந்தது. சரி ஓகே நம்ம வாங்கி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். அப்புறம் சுக்கு காப்பி தூள், இந்த இப்போ வின்டராக இருக்கிறதுனால கொஞ்சம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். மைதா 1/2 கிலோ. இது வந்து மைதா நான் யூஸ் பண்ண மாட்டேன், பட்டு இந்த சப்பாத்தி மாவு திரட்டுறதுக்கு கொஞ்சம் லைட்டாக யூஸ் பண்ணுவேன். அரிசி மாவு, அப்புறம் எல்லாம் பருப்பு 2 கிலோ, உளுந்து, அந்த ஐட்டம்ஸ். ஸோ இப்போ தான் நான் கண்டுபிடிக்கிறேன்னு நினைக்கிறேன், துவரம் பருப்பு 1 கிலோ எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுங்க. ஸோ இதோட நம்ம நிறுத்திடக்கூடாது. நம்ம அந்த ஏன்னா நான் ஊர்லேருந்து கோயிலேருந்து பார்த்தீங்கன்னா இதை போட்டு வைக்கிறதுக்கு டப்பாவும் வாங்கிட்டு வந்தேன். அந்த பாக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா பிளாஸ்டிக்கில், சின்ன 200 கிராம் போடுற மாதிரி பாக்ஸு, பருப்பு கொட்டி வைக்கிறதுக்கு 2 கிலோ பாக்ஸு எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கொட்டி கொடுத்துட்டு இருந்தாரு. ஸோ நான் அதை அடுக்கி வச்சுட்டு இருந்தேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலையன்ஸில் வாங்கி சின்ன பாக்ஸ் ஒரு டெம்பரரியாக வச்சுட்டு இருந்தேன். ஸோ அதெல்லாம் வந்து இது பண்ணிவிட்டு கிளியர் பண்ணிவிட்டு, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன பொருட்கள்லாம் அதில் ஃபில் பண்ணிவிட்டு போட்டுட்டு இருந்தேன். அவ்வளோதான், டக்குன்னு அந்த வேலையும் முடிஞ்சிருச்சு. ஏன்னா இல்லைன்னா அதை எடுத்து வச்சோன்னு வைங்க, அதுக்கப்புறம் பிரித்து கொட்டுறதுக்கு தனி வேலையாயிடும். ஸோ இது பார்த்திங்கன்னா இன்னொரு டே ஆஃப் ஷாப்பிங்கு. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ப்ரொவிஷன் லிஸ்ட்டில் வர்றதுனால நான் இது பண்ணிட்டேன். ஆக்சுவலி ஒரு இது கல், இந்த மாதிரி இடிக்கிற கல் ஒன்று குவைத்தில் இருந்தது, பட் அங்கேயே அதை கொடுத்துட்டோம். ஸோ அதனால் இங்கே வந்து சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கினேன் 110 ரூபான்னு சொல்லிட்டு. பாப்பாவுக்கு ஒரு வாட்டர் பாட்டிலு,
அப்புறம் ஒரு குட்டியாக ஒரு பேபி மரம். எனக்கு வந்து அரிசி புடைக்க தெரியாது, பட் இருந்தாலும் வேர்க்கடலாம் நான் இது பண்ணுறதுக்கு ஒரு மரம் வீட்டில் இருந்தால் நல்லது. அதனால சின்ன சைஸ் மரமே எனக்கு போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓலையில் பின்ன மரம்லாம் எனக்கு தேடி கண்டுபிடிக்க முடியல. ஸோ அதனால் நான் போகிற இடத்துல இது இருந்தது, அதனால் வாங்கிட்டேன். பெயிண்ட் செட்டு, பசங்களுக்கு அந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸு. ஸோ செலவுகள்னு பார்த்தீங்கன்னா நிற்குமா அப்படின்ற அளவுக்கு வந்துக்கிட்டே இருந்தது. ஸோ நான் இது வரைக்கும் வாங்கின ப்ரொவிஷன்ஸ் மட்டும், லைக் இதுக்கு முன்னாடி காமிச்சேன் அந்த ரேவதி ஸ்டோர்ஸில் எங்களோட பில்லு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7500. ஸோ நாங்கள் 5000 தான் பட்ஜெட் போட்டு போயிருந்தோம். மாத செலவே வந்து 10K இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தோம். பட் ஆனால் இதுவே இவ்வளோ விலைவாசி அதிகமாக இருக்குன்னா எங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. இந்த ஸ்பாஞ்சை பற்றி நான் கண்டிப்பாக இன்னொரு ஷார்ட்ஸ் வீடியோ போடுறேங்க. செம்மையான ஒரு ஐட்டம். யாராவது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், எனக்கு மேபி புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு கிச்சன் ஐட்டம்னா இது. நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்று போட்டு காமிக்கிறேன் இது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ பட்ஜெட் வைஸ் வந்து ஒரு 4 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு எவ்வளோ பட்ஜெட் நீங்கள் ஒதுக்குவீங்க அப்படின்றத எனக்கு யாராவது கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு 10K வச்சுருந்தேன். பட் ஆனால் வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, இல்லைனா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு, இல்லைனா ஹோட்டல், இது எல்லாமே சேர்த்து 10Kக்குள்ளே முடிக்கிறதுனா வாய்ப்பே கிடையாது. ப்ரொவிஷன்ஸே 7.5 வந்துடுச்சு. இது இல்லாமல் இன்னும் என்னென்னலாம் செலவுகள் இருக்குதுன்றது தெரில. பசங்களோட ஸ்டேஷ்னரிஸு, திடீர்னு பசங்க கேட்குற பொருட்கள் ஸ்கூலில் இதுக்கு கொண்டு வாங்கன்னு சொன்னாங்கன்னா அதை எந்த செலவில் அடக்கிறதுன்னு தெரியல. ஸோ நான் ரொம்ப கம்மியாக சொல்கிறேன்னா இல்லைனா நான் அதிகமான பட்ஜெட்டில் வச்சு ஆடம்பரமாக செலவு பண்ணுறேன்னா அப்படின்றத சொல்லுங்கள். எந்தெந்த விஷயத்தில் அவாய்ட் பண்ணலாம், வாங்காமல் இருக்கலாம் அப்படின்றத சொல்லுங்கள். கண்டிப்பாக ஹோட்டலில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணும், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணணும். அதெல்லாம் வந்து எங்களுக்கு நானே சொல்லிக்கிறேன் அப்பப்போ. இருந்தாலும் கஷ்டமாக இருக்குது, கூடிய சீக்கிரம் அதை நான் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். வேறு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏதாவது வீடியோ வேறு போடணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட எண்ட் பண்ணிப்போம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பை.